உங்கள் விஜய். Best Music Director. நம்முடைய க்ளோஸ் அப் விஜய் அவார்ட்ஸ் பவர்ட் பை கோஹினூர் அசல் பாசுமதி 2010 பெஸ்ட் மியூசிக் டைரக்டர். 2010ஆம் ஆண்டுடைய சிறந்த இசையமைப்பாளர் யார் என்பதை அறிவிப்பதற்காக இங்கே வரவிருப்பது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு இயக்குனர். படத்தோட கதை என்னங்கிறத ஓப்பனிங்லேயே சொல்லிட்டு உள்ளே போகக்கூடிய ஒரு வித்தியாசமான இயக்குனர், நடிகர், தயாரிப்பாளர் திரு S.J. சூர்யா அவர்கள். வணக்கம் சூர்யா சார். சொல்லுங்க. ஸோ இப்போ நீங்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறது ஒரு மிகப்பெரிய விருது. ஸோ த பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் 2010 and the nominees are Best Music Director. The nominees are A.R. Rahman for Vinay Thandi Varuvaya, Ilayaraja for Nandalala, G.V. Prakash for Madrasapattinam, Yuvan Shankar Raja for Payya, Imam for Maina, Rahanandan for Tenmerku Parvakatru, and the winner is Best Music Director. வேற யாரா இருக்க முடியும்? மிஸ்டர் A.R. ரஹ்மான் ஃபார் விண்ணை தாண்டி வருவாயா. இசை புயல் A.R. ரஹ்மான் அவர்கள் அந்த விருதை பெற்றுக் கொள்வதற்காக சூர்யா நீங்களே கூப்பிடலாம். A.R. ரஹ்மான் சாரினுடைய அன்னையார் அவங்கள ஸ்டேஜுக்கு வரும்படி நான் கேட்டுக்குவேன். கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாதிருமா. காலை தினமும் கண் விழித்தால் நான் கைதொழும் தேவதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போலாதிருமா. ஆஸ்கர் நாயகனை பெற்றெடுத்த தாய் காலையில் தினமும் நான் கண் விழித்தால் என் கைதொழும் தெய்வதை அம்மா, அன்பென்றாலே அம்மா என் தாய் போல் ஆகிடுமா. இமை போல் இரவும் பகலும் என்னை காத்த அன்னையே, உனது அன்பு பார்த்த பின்பு அதைவிட வானம் பூமி யாவும் சிறியது. இப்படி ஒரு சிறந்த பாட்டை கொடுத்து ரஹ்மான் சாருக்கு இந்த பாட்டு ஈஸியாக வரும். ஏன் வரும்னா அம்மாவை பற்றி அவருக்கு இருக்கிற கிரேட்னஸ் இந்த யாருக்கும் அவ்வளோ ஒரு ஒரு உண்மையான ஒரு அம்மானா எல்லாருக்குமே பிரியம். ஆனால் அவர் ஒரு டிவைனிட்டியோடு அந்த அம்மாவை ஆசீர்வாதத்தை பெற்றிருக்காருன்றது உண்மையாகவே பாராட்டத்தக்க ஒரு விஷயம். எது அவர் ஆஸ்கார் அவார்டு வரைக்கும் இழுத்துட்டு போச்சு, கொண்டு போன ஒரு சக்தி என்ன அப்படின்னு சொன்னால் அது அம்மாவினுடைய ஆசீர்வாதம் தான். இந்த அம்மாவோட ஆசீர்வாதம் தான், இறைவனின் அருளும் இந்த அம்மாவினுடைய ஆசீர்வாதம் தான் அவரை உலகத்தில் ஒரு சிறந்த இடத்துக்கு கொண்டு போயிருக்கு. உலகத்தில் இவ்வளோ பெரிய உயரத்தை பார்த்தப்புறமும் ஒரு மனிதனால் எப்படி ஒரு சாதாரணமாக பேச முடியுது? அது அவர் மனசு 20 வருஷமாக அதை எப்படி ஒரே ஃபோக்கஸ் ஆகும், ஒரு எந்த ஒரு ஒரு தலையில் தன்னுடைய வெற்றியை எடுத்துக்கிட்டே போகாத ஒரு மனிதர். அது மனிதர்களை மதிக்கக்கூடியவர், ஒவ்வொருத்தர் மீதும் அன்பு காட்டக்கூடியவர். ரொம்ப சூப்பர் கேரக்டர் சார் அவர். ஆக்சுவலாக அது சூப்பர் கேரக்டர், அவரை பற்றி சொல்ல முடியாது. அதனால தான் அவர் அவார்டு வாங்கும்போது எல்லா புகழும் இறைவனுக்கேன்னு சொன்னார். அந்த புகழ் அம்மாவுக்கும் கொடுத்துட்டாரு. அந்த அம்மாவுக்கு இந்த அவார்டை நான் கொடுக்கறது எனக்கு பெரிய பாக்கியமாக நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஈன்ற பொழுதின் பெரிதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய். இது எல்லா மேடையிலுமே சொல்லுவாங்க, நிறைய இடத்துல சம்பிரதாயமாக சொல்லுவாங்க. உண்மையிலேயே இந்த வரிகள், இந்த வார்த்தைகள்
உங்கள் பிள்ளைக்காக எழுதப்பட்டதுன்னு பெருமையோடும் சந்தோஷத்தோடும் எங்களால் சொல்ல முடியும்.